சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் போதைப் பொருள் மாநிலமாக மாறியுள்ள தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனியாவது போதைப் பொருள் தடுப்பில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்தடிக் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றியுள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் எம்டி எனப்படக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக நான் எச்சரித்து வந்தும் இந்த திமுக அரசு அதனை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஒருவர் சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவாக இருந்த செய்தியே வந்து சேர்ந்தது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தற்போது சிந்தடிக்கும் போதைப் பொருளை கடத்துபவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றியிருப்பதற்கு இந்த அரசே காரணம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சிந்தடிக் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாட்டை மாற்றிய திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளதோடு இனியாவது போதைப் பொருள் தடுப்பில் விழிப்புடன் துரிதமாக செயல்படுமாறு திமுக அரசை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.